A visionary leader with over 20 years of experience across diverse sectors. Under his leadership, Solamalai Enterprises has grown exponentially, serving over 1 lakh retailers and building successful partnerships with leading brands. Passionate about education, he also works towards creating industry-relevant curricula to make students employment ready. Let's welcome Mr. Anand to share his insight on sustainability and growth. So I come from an industry and I run a company in supply chains. ஸோ சப்ளை செயின் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எப்படி சோர்ஸ் பண்ண முடியுது, ரா மெட்டீரியல் சோர்சிங், மேனுஃபேக்சரிங், ஸ்டோரிங், டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் ஹவு இட் இஸ் sold in the store or how it is delivered to you. ஸோ அப்படி தான், அதுதான் சப்ளை செயின். ஸோ சஸ்டைனபிலிட்டி இன் சப்ளை செயின் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு 50% to 60% கார்பன் பிரிண்ட் வந்து இந்த சப்ளை செயின் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இஃப் யூ கேன் டூ எனிதிங் ஆன் திஸ் லைன், ஸோ வி கேன் சேவ் த பிளானட். இந்த சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறைய பேசுகிறோம். நிறைய இடத்துல பேசும்போது என்னென்னா, ஸோ சஸ்டைனபிலிட்டினா சம்திங் எக்ஸ்பென்சிவ், சஸ்டைனபிலிட்டினா நம்ம தனியாக பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அதனால தான் கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஜென்ரலாக பார்த்தா சஸ்டைனபிலிட்டின்றது என்னது, நம்மளோட பிளானட்டோட ஹெல்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேர் வந்து நம்மளோட பர்சனல் ஹெல்த்தை பற்றியே கேர் பண்ணுறோம். ஸோ நம்ம இதெல்லாம் செஞ்சால் வந்து நம்மளோட ஹெல்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாராவது செய்வோமா? ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஃப்ரைடு ஃபுட் சாப்பிட்டா கெடுதி அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ்லாம் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேட்போமா? ஸோ நமக்கு தெரியும் அது சாப்பிட்டா நல்லது இல்லைன்ட்டு, ஆனாலும் நம்ம செஞ்சிட்டே தான் இருப்போம். So when we are not so much concerned about our personal health, the problem is how will we care for the planet. So personal health எல்லாருக்குமே என்ன ஆகும்னா 40 வயசுக்கு மேலே தான் தோணும். அந்த எக்ஸசைஸு, வாக்கிங் இதெல்லாம் 40 வயசு மேலே தான் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஏதாவது ஒன்று வந்திருக்கும் அவருக்கு. அது வரைக்கும் எனக்கு எதுவுமே வராது, அவன் பக்கத்தில் இருக்கவருக்கு வரும் ஆனால் எனக்கு வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால தான் நம்ம பர்சனல் ஹெல்த்துக்கே நம்ம வந்து வி டேக் லாட் ஆஃப் டைம் ஆர் வி ரியலைஸ் இட் இன் அ வெரி லேட்டர் ஸ்டேஜ். பட் பிளானட் ஹெல்த்ன்றது சஸ்டைனபிளாக சில விஷயங்கள் பண்ணணுன்றது நம்மளுக்கு புரிகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். பட் லக்கிலி இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணும்போது என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, இப்போயே உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்கிது. ஸோ எல்லோரும் டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணுவோம்ல, எல்லோரும் ப்ரஷ் பண்ணுவோமா? ஷுவராக பண்ணுவோம் இல்லையா? ஓகே. ஸோ சஸ்டைனபிலிட்டின்றது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரஷிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரஷ்ஷை தயாரிக்கிறோம் இல்லையா? அந்த ப்ரஷ்ஷை தயாரிக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஹேண்டில், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பிரிசில்ஸு இதெல்லாம் சோர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு ட்ரக்கில் ஏறி வந்து ஒரு கடைக்கு வருது, அந்த கடையிலேருந்து நமக்கு வீட்டுக்கு வருது. இல்லைன்னா இப்போ என்ன ஆகுது, 10-minute டெலிவரி. ஸோ இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும் நமக்கு இல்லையா? நம்ம லைஃப்லேயுமே ஃபாஸ்ட்டாக போயிடணும். நான் படித்து முடிச்சோன்னே எனக்கு வந்து 1 lakh சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்ச சந்தோஷம். ஸோ அதே மாதிரி எனக்கு எதாவது ஆர்டர் போட்டால் இப்போ 10 நிமிஷத்தில் வரணும். பட் இந்த என்டையர் ப்ராசஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சஸ்டைனபிலிட்டி கோஸ் ஃபார் அ டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன யோசிக்கலாம், அன்றைக்கி காலையில் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ், அந்த ப்ரஷ்ஷை தூக்கி போட்டோன்னா அந்த ப்ரஷ்ஷோட பிளாஸ்டிக் ஹேண்டில் என்ன ஆகும்? ஸோ அதில் ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா? இன்னொன்று, டசன்ட் மீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் கம்பெனி சைட்லேயும் சரி, ஆஸ் அ கன்சியூமர் சைட்லேயும் என்ன பிரச்சனைனா, இந்த சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸை நம்ம பண்ணோம்னா அது காஸ்ட்லி, கம்பெனிக்கு காஸ்ட்டு கூடிரும், மக்களுக்கு அந்த பொருள் வந்து விலை ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறோம். அன்சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து சீப்பர் நடக்கணும். தட் இஸ் நாட் த கேஸ். ஸோ சஸ்டைனபிலிட்டி கண்டினியூஸாக நடக்கணும்னா கம்பெனி சைடில் வந்து அது ஏதாவது ஒரு வியாபாரம் கூட்டுறதுக்கு ஹெல்ப் ஆகணும், இல்லை காஸ்ட் கட்டிங்க்கு கம்மியாகணும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து நியாயமான விலையில் கிடைச்சா இதெல்லாம் கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் காலையிலேருந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் யோசிக்கலாம், நான் யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி பொருள் யூஸ் பண்ணுறேன், இந்த பொருளை நான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டால் அதுக்கப்புறம் அது என்னவாகும்? ஸோ இந்த கண்ட்ரி லைக் இந்தியா ப்ராப்ளம் என்னென்னா, we don't have the facility capacity to recycle. ஸோ ப்ராப்ளி எங்களை மாதிரி ஆண்டர்ப்ரனருக்கு அது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த குப்பையெல்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து ஏதாவது பண்ண முடியுமா? சாஸ் யங் பீப்புள், யங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதுதான் இன்றைக்கி வந்து ஐ திங்க் தட் ஷுட் பி த ஹாட் பிஸ்னஸ், மணி மேக்கிங் பிஸ்னஸ். ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட சொன்னார் கமிஷனர் வந்து, கிட்டத்தட்ட வந்து 1000 டன்னு
வேஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ வேஸ்ட் இஸ் ஆல்சோ ரிசோர்ஸ். ஆனால் அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியல. அதுக்கு பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கா, இல்லை அது சம்மந்தமான ஏதாவது பிஸ்னஸ் இருக்கான்னு இன்னைக்கு பார்த்தா இல்லை. ஸோ ஒன் இஸ் how can we recycle what is already left, இன்னொன்று how can we use recyclable products. ஸோ அது வந்து நம்ம டெய்லி ஹேபிட்ஸ்லேருந்து வரணும், கல்ச்சுரலாக அதை வந்து மாறணும். ஸோ எப்படி வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ, உடம்பு இன்னைக்கு பார்த்தா தான் அது நம்ம ஒரு 60 years 70 years வரைக்கும் வாழ முடியும். அதே மாதிரி நம்ம பிளானட்டையும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டா அட்லீஸ்ட் நம்மளுக்கும் ஹெல்ப் ஆகும், பின்னாடி வர்றவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். அதுதான் சஸ்டைனபிலிட்டி. ஸோ சஸ்டைனபிலிட்டின்றது how we conduct our day-to-day lives, that will make a lot of difference. So இன்னைக்கு நீங்க எல்லாருக்குமே you have a lot of information available on the internet, information available to you through this forum, இந்த மாதிரிலாம் இருக்கு. பட் நீங்க டெய்லி திங்க் பண்ண வேண்டியது, நான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்யக்கூடிய வேலையில ஒரு சின்ன மாற்றம். சார் இது நான் மட்டும் பண்ணா உடனே மாறிடுமா? அடுத்த கேள்வி என்னன்னா, சரி நான் பிரஷ் வந்து பேம்பு பிரஷ் யூஸ் பண்ணா சரியாயிடுமா? இதுதான் கேள்வி. சார் நான் ஒரு ஆள் பண்ணேன், அந்த பக்கத்தில் இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நான் ஒரு ஆள் பண்ணனால மாற்றம் வருமா? இந்த கேள்வி கேட்டு தான் நம்ம நிறைய விஷயம் பண்ணுறதே விட்டுறோம். எல்லாருமே ஒரு சின்ன, இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய 10 ஆக்டிவிட்டியில் ஒரு ஆக்டிவிட்டியில் மாற்றம் பண்ணால் that is also a contribution. Instead of doing nothing, at least start somewhere. So that's what I want to leave you as a message. Thank you.